சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் நைட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இடி அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறாங்க. பயங்கரமான இடி அடிக்கிற சத்தம், மழை, மின்னல், காத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. இதை பார்த்ததுமே தமிழ் பயப்படுறாங்க. அடிக்கிற காத்துல இந்த குடிசை பிச்சுக்கிட்டு போயிரும் போலயே. உள்ள அழகரும் அவரும் இருக்காங்களே, அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அழகருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவ்வளவு இடி இடிக்குது. இவ்வளவு இடியில என் பிள்ளை வெளியிலயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறாங்க. சட்டில் போயிட்டு அழகரை தூக்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி தமிழ் நினைக்கிறாங்க. இடி பயங்கரமா இடிக்குது. சேதுவும் முழிக்கிறாரு. இடி இடிக்கிற சத்தத்தை கேட்டதுமே, என்ன இப்படி இடி இடிக்குது, மழை வந்தா ஒழுக ஆரம்பிச்சிருமே, கூரை நனைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூரை நனைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அழகர் பக்கத்திலே இருக்க. அப்பதான் தமிழ் உள்ள வராங்க. ஏய், நீ எதுக்கு இப்போ உள்ள வந்த அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மழையும் மின்னலுமா இருக்கு, இந்த மின்னல்ல பச்சை பிள்ளைய இப்படி வெளியே வச்சிருக்க முடியும், நான் என் பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் என்னைய கேட்காம நீ பிள்ளைய தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன தூக்க கூடாது, என் பிள்ளைய நான் தான் தூக்கிட்டு போவேன், இவ்வளவு மின்னல் அடிக்குது, இதுல என் பிள்ளை வெளியே இருக்க முடியுமா, நீங்க வேணா இங்க இருங்க, நான் தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வலுக்கட்டாயமா அழகரை தூக்கிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் வச்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமான மின்னல் சத்தம் கேட்குது. மழையும் அதிகமா இருக்கு. இவ்வளோ மழை பெய்யுது, இந்த மழையில கூரைக்குள்ள ஒழுக வேற செய்யுமே, அதுல நனைஞ்சுக்கிட்டா இருக்காரு, வரவும் மாட்டாரு, இவருடைய வரட்டு பிடிவாதம் ஈகோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதான் மழை பெய்யுதே, மழை நிக்கிற தட்டிக்குமாது இங்க உள்ள வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைக்க. சேதுவும் பார்த்தா கூரை ஃபுல்லா ஒழுக ஆரம்பிக்குது. சேதுவும் தூங்காம ஒரு இடத்துல உட்காந்தே இருக்காரு. கூரை ரொம்ப ஒழுக ஆரம்பிக்குது. விட்டா கூரையும் இடிஞ்சு விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு காத்து இடி மின்னலுமா இருக்கு. சேது தூங்காமே உட்கார்ந்து இருக்காரு. தமிழ் கொடையை பிடிச்சிட்டு வராங்க. வாங்க உள்ள வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்க பாருங்க, என் பிள்ளை அழகரு இடியில இருக்கக்கூடாது, பச்சை பிள்ளை இடி மின்னலுக்கெல்லாம் பயப்படணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நான் என் பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போனேன். இங்க பாருங்க, மழை நிக்கிற தட்டிக்கும் நீங்க ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா நீங்க போட்டிருக்க இந்த குடிசை இடிஞ்சு விழுந்துரும், அந்த அளவுக்கு மழையும் இடி மின்னலுமா இருக்கு, வாங்க, உங்களுடைய வரட்டு பிடிவாதம் என் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தயவு செஞ்சு உள்ள வாங்க. இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளை பின்ன ஜுரம் வந்துச்சுன்னா அப்புறம் அழகரை யாரு பாத்துக்கிருவா, நீங்க தானே சொன்னீங்க என் மகனை தாளாட்டி சீராட்டி பாராட்டி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு, வாங்க உள்ள வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட, உங்களுடைய கரிசனம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம், இப்ப உள்ள வந்து தூங்குன்னு சொல்லுவேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேசி என் மனசை மாத்தி மொத்தமா உங்க வீட்டுல தங்க வைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ, ஆமா ஆமா, உங்களை எங்க வீட்டுல தங்க வைக்கணும் தான் எனக்கு ஆசை, பாரு இங்க பாருங்க, உங்க மேல இருக்கிற ஒரு கருணைனால மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நீங்க எனக்கு எம்புட்டோ நல்லது செஞ்சிருக்கீங்க, என்ன என்னைய நம்பாம மட்டும்தான் இருந்திருக்கீங்க, அதுக்காக நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு நீங்க எக்கேடோ கேட்டுட்டு போகட்டும்னு சொல்லி என்னால போக முடியாது, உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன், என் வீட்டு வாசல்ல குடிசை போட்டு இருந்திருக்கீங்க, நீங்க வேற எங்கேயாவது குடிசை போட்டு தங்கி இருந்தா நான் வந்து கேட்டிருக்க மாட்டேன், என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த கருணைனால வந்து தாங்க கேட்டேன், வந்து உள்ள வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்க. இடி பார்த்தா பயங்கரமா இடிக்க தமிழ் பயந்து போய் சேதுவை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. தமிழுக்கு இடினா பயம். தமிழ் டக்குன்னு சேதுவை கட்டிப்பிடி, சேதுவும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சேதுவும் தமிழும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்க, ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிட, இங்க குழந்தை பார்த்தா அழுக ஆரம்பிச்சிருது. குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டதுமே வசந்தி எந்திரிச்சுறாங்க. தமிழ் எங்க போனா, வெளியில என்ன இப்படி மழை பெய்யுது, அழகர் மீனாட்சி இங்க இருக்காக, அப்ப மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி கூப்பிட, வசந்தி கூப்பிடுற சத்தத்தை கேட்டதுமே தமிழ் சேதுகிட்ட இருந்து தள்ளி நின்றாங்க. சாரி, தெரியாம பயத்துல ஏதோ உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப உள்ள வந்து தூங்க போறீங்களா இல்லையா, உங்களுடைய கோபத்தெல்லாம் மழை நின்னதுக்கு அப்புறம் காட்டுங்க, இப்ப மழை பெய்யற தட்டிக்குமாது உள்ள வந்து தூங்குங்க, நீங்க தானே அழகரை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிட, சேதுவும் வேற வழி இல்லாம உள்ள வருமா வேணாமான்னு சொல்லி வாசப்படி வரைய நிக்க. அப்பதான் வசந்தி பார்த்துட்டு, தம்பி உள்ள வாங்க, மழை இப்படி பெய்யுதுல, உள்ள வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி வசந்தி கூப்பிடவும், வேற வழியே இல்லாம சேதுவும் பார்த்தா உள்ள வந்துடுறாரு. நான் இங்கனே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல சேது படுக்க போகையில, தம்பி இங்க ரொம்ப மழை சாரல் அடிக்கும், தண்ணி எல்லாம் இந்த பக்கமா வரும், நீங்க தமிழ் ரூம்ல போய் படுங்க தம்பி, அழகரும் அங்கேதானே இருக்கியா,
தமிழும் மீனாட்சியும் வேணா பெட்டில் படுத்துக்கிறட்டும், நீங்களும் அழகரும் கீழே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சேது தமிழ் ரூமுக்குள்ள போறாரு. தமிழை கல்யாணம் பண்ண புதுசுல மறு வீட்டுக்காக தமிழும் சேதுவும் அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்ப தமிழும் சேதுவும் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அந்த வீட்டுல சேது தமிழ்ச்செல்வி கூட என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா சேது நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. காலையில ஆகிறது விடிஞ்சிருது. சேது தமிழ்ச்செல்வி ரூம்ல இருந்து எந்திரிச்சு வரவோ அப்பதான் அப்பத்தா, ஏய் நீ என்னடா இவ ரூம்ல இருந்து எந்திரிச்சு வர அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா எனக்கு ஆசைத்தேன் நான் இவ ரூம்ல தங்கன்னு, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அப்பத்தா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா உனக்கு அணுகுண்டே போட்டா கூட எதுவும் கேட்காது போலயே, அன்னைக்கு அப்படிதான் அழகரு பாலுக்கு கத்துறேன், நான் வெளியில நின்று அப்பத்தான்னு கத்துறேன், உன் காதுலே விழுகல, நேத்து அவ்வளவு இடி மின்னலும் பயங்கரமா இருந்துச்சு, அந்த இடியும் மின்னலையும் சத்தத்தை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு தூங்கி இருந்திருக்கல, நேத்து வெளியில பயங்கரமான மழை இடி காத்து மின்னலுமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் குடிசையெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவ தான் வந்து கூப்பிட்டா, அதான் உள்ள வந்து தூங்கினேன் அப்படின்னு சேது சொல்லவும், அப்படியா பாத்தியா போனா போதுன்னு சொல்லிட்டு என் பேத்தி தமிழ்ச்செல்வி விடாம கட்டுன புருஷனாச்சே இம்புட்டு இறக்கத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் மேல கோபத்தை காட்டுறானா, அதுக்கு என்ன காரணம், நீ செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு சொல்லி அப்பதான் சேதுவுடைய கல்யாணத்தை பத்தி பேசவும், அப்பதா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, அழகரை தூக்கிட்டு நான் வீடு வரைய போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அழகரை தூக்கிக்கிட்டு இங்க வீட்டுக்கு வராரு. அப்பதான் வேகமா சாவித்திரியும் தாமரையும் ஓடியாந்து, மாமா என்ன மாமா 4 நாள் அங்கே இருப்பேன்னு சொன்னீங்க, 2 நாள்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லுவோம், அது 4 நாள் தான் தாமரை, இப்ப வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன், நான் திரும்ப அங்கேதான் போவேன். ஆமா மாமா நேத்து ஒரே இடியும் மின்னலுமா இருந்துச்சு, அந்த குடிசையில எப்படி தங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்க அப்பதான் ஈஸ்வரி ஐஸ்வர்யா வருதுக. இல்ல தாமரை நான் அந்த குடிசையில தங்கல, நேத்து அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுல தான் தங்கியிருந்தேன், அவ ரூம்ல தான் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சேது பாட்டுக்கு சொல்லிட்டு போகவும் அப்பதான் சாவித்திரியும் தாமரையும், பாத்தியா தாமரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒரே ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசாமையா இருந்திருப்பாங்க. ஆமாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி அதுவும் குழந்தைகளுக்காக ஒரே ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தாமரை பேச இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என்ன ஆண்டி என்னங்க நடக்குது, அவர் ஏன் கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த தமிழ்ச்செல்வி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அந்த தமிழ்ச்செல்வி வீட்லயே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு குழந்தைய பத்தி பேசுறாரு, குழந்தை கூட தான் இருக்காரு, கட்டுன பொண்டாட்டி என்கிட்ட ஆசையா 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு, ஒரு வெளியில கோயில்னு சொல்லி எங்கேயும் கூட்டிட்டு போக கூட மாட்டேங்கிறாரு, என்ன ஆண்டி நடக்குது இந்த வீட்டுல, நான் ஏன் தான் வர கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணுது ஆண்டி, உங்க பேச்சு கேட்டதா நான் வர கல்யாணம் பண்ணேன், ஆனா இப்ப பாருங்க என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, எல்லாம் உங்களாலதான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டு வருது.